உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். உம்முடைய வல்லமையினால் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய வல்லமை வெளிப்படும். உம்முடைய தெளிவினால் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய மகிமை விளங்கட்டும். உம்முடைய அன்பினால் எங்களை விளங்கப்படும். உம்முடைய ரட்சிப்பு வெளிப்படட்டும். எங்களை தாழ்மைப்படுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 இன்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே. ஐயா நன்றி 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 இன்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 இன்று நாள்தோறும் காண்பவரே காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே. ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். ஐயா நன்றி 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 என்று பாவங்களை போக்கிவிட்டீர். பாவங்களை போக்கிவிட்டீர். பாவங்களை போக்கிவிட்டீர். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர். நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர். ஓ நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டவர். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால்
நீர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவராகவும் ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குகிறவராகவும் நீ சுற்றி திருந்தீர் என்று படிக்கிறோமே. இன்றைக்கும் ஆவியாயிருந்து எங்களை எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா பிசாசுடைய போராட்டங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையாக்கி எங்களை நடத்துகிற நல்ல ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நல்ல காரியங்களை செய்கிறீர். நீர் வல்லமையுள்ள தேவன். வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். குமாரனுடைய ஆவியை கொடுத்து நம்மையும் குமாரனாக்கினார். குமாரனுடைய ஆவியினாலே அபிஷேகித்து நமக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை அபிஷேகித்து நடத்தி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று ஒவ்வொரு நாளும் புது 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 கனிகளை கொடுக்கிற புதுமையான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் புதுசாக்குகிற ஒரு வாழ்க்கையை ஆவினாலே கொடுத்த ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு நாளைய குறித்து கவலை இல்லை, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைய குறித்து கலக்கம் தேவையில்லை, கவலை தேவையில்லை. தேவன் இயேசு நேற்றும் இன்றும் நாளைக்கும் மாறாதவர், என்றென்றைக்கும் மாறாதவர். இந்த உலகம் இருக்கிறது வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது ஆண்டவர். அதன் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நல்ல கரங்களை தட்டி நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். எதற்கும் பயப்படே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில், வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். விசுவாசமாய் கூடார மறைவினில் ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் ஆண்டவர் எனது, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார்,
குறித்து, குடும்ப காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து எல்லாம் பார்த்துக்கொள். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாளை இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக்கொள். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். வாய் திறந்து சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவரே நமக்கு ரட்சிப்பும், அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறபடினாலே நான் எதற்குமே பயப்பட மாட்டேன். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக உயர்த்தி வைக்கிற தேவன், கண்மலையின் மேலே உயர்த்தி வைக்கிற தேவன். கேடு வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது தமது கூடார மறைவிலே தம்முடைய சிறகின் கீழே அடைத்து வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அவரை நேற்றும் செய்தார், இன்றைக்கும் செய்தார், நாளைக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த உடனே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த பாதுகாப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் எல்லா வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா வாக்கு தத்தங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம தான் மாறணும். அவருக்கு பிரியமாய், அவருக்கு பிரியம். ஆண்டவர் பார்த்து சொல்ல, உமக்கு பிரியமான வழியில் என்ன நடத்துங்கப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லமா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது
பாசமே எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, துணையாளரே, துணையாளரே. நான் வாழுகிற இந்த வாழ்க்கையில் இந்த நாட்களில் எத்தனையோ நம்ம கூட துணையா இருந்தாலும் தேவன் கொடுத்திருக்கிற நல்ல துணை தம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்முடைய எல்லா வழிகளிலும் அவருக்கு பிரியமான வழிகள் நடத்தி அவருக்கு சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒவ்வொரு நாள் நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். காலையில் அவருடைய சமூகத்தில் தொடங்குவோம், முடிக்கும்போது அவருடைய சமூகத்தில் முடிப்போம். அந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் நாம் களிகூர்ந்து மகிழ்கிற நாளாக இருக்கும். அது நம்முடைய சொத்து, நம்முடைய ஆசீர்வாதம். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை குறித்த அறிவு நம்ம இன்னும் சிறப்பாக வைக்கிறது. யூதர்களுடைய மேன்மை என்ன அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் தான். அடுத்தது யூதருடைய மேன்மை அவர்களுடைய தெய்வம். இப்படிப்பட்ட தெய்வத்தை பெற்ற தேவ ஜனங்கள் போல உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. இப்படிப்பட்ட கற்பனைகள் அடங்கிய புத்தகத்தை பெற்ற ஜனங்களைப் போல வேறு யாரும் இல்லை என்று உபாகமம் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் வேத பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரும்போதே நீங்கள் அந்த ரோமர் 3வது அதிகாரத்தை படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்களும் படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 3வது அதிகாரத்தில் தேவனது மாறாமை அப்படின்றதில் பார்க்குறோம். தேவனது மாறாமை என்னும் பண்பை பற்றிய கேள்விகளும் தெளிவான பதில்களும் நிறைந்தது தான் இந்த 3வது அதிகாரம். தேவனது உண்மை மனிதனுடைய குணத்தோடு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டுள்ளது. தேவனோடு மனிதனை ஒப்புமைப்படுத்தி ஒரு கேள்வியை எழுப்பி தேவனது மாறாமையை அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். தேவனோடு கூட ஒப்புமைப்படுத்தி மனிதனோடு தேவனது பண்பை ஒப்புமைப்படுத்தி அங்கே ஒரு கேள்வியை எழுப்பி அங்கே தேவனது மாறாமை, தேவன் மாறாதவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த 3வது அதிகாரம்.
அது முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனது உண்மையும் மனிதனது அவிசுவாசமும் அப்படின்னு போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். தேவனது உண்மையும் மனிதனது அவிசுவாசம், காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் வெர்சஸ் மேன்ஸ் ஃபெய்த்லெஸ்னஸ் அப்படின்றத கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கி ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் தொடர்ந்து படிச்சுப்போம். 4 வசனங்களுக்கு தியானித்தோம். இன்றைக்கி 5, 6 வாசிப்போம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய், பவுல் பாருங்க திரும்ப சொல்றார், மனுஷர் வழக்கத்தின்படி மனுஷர் பேசுகிற பிரகாரமா பேசுகிறேன். நம்முடைய நீதி தேவனுடைய நீதி இல்ல, நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுமானால், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை, அதாவது தேவனுடைய நீதியை மனிதனுடைய அநீதியோடு ஒப்புமைப்படுத்தி அங்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார் பவுல். விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயந்திருப்பது எப்படி? இதிலிருந்து தேவனது நீதியும் மனிதனது அநீதியும், தேவனது நீதியும் மனிதனது அநீதியும் ஒப்புமைப்படுத்தி அதில் ஒரு கேள்வி எழுப்பி பதிலை சொல்றார். என்ன அது? தேவனது நீதியும் மனிதனது அநீதியும், காட்ஸ் ரைச்சஸ்னஸ் வர்ஸ் மேன்ஸ் அன்ரைச்சஸ்னஸ். தேவனது நீதியும் மனிதனுடைய அநீதியும், இதை ஒப்புமைப்படுத்தி இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். தேவனது நீதி நம்முடைய அநீதியினால் பாதிக்கப்படவில்லை. தேவனுடைய நீதி என்றென்றைக்கும் மாறாது. இந்த மொத்தமே தலைப்பு என்னதான்? தேவனுடைய மாறாமை, தேவனது குணங்கள் பண்புகள் மாறாமல் இருக்கு. அப்போ தேவனுடைய நீதி நம்முடைய அநீதியினால் பாதிக்கப்படலை. அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அதாவது இந்த துணி துவைக்கிற சோப்பு இருக்குது, அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. சோப்பே அழுக்காகிற அளவுக்கு, சோப்பே தோற்று போகிற அளவுக்கு அழுக்கு இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சோப்பே தோற்று போகிற அளவுக்கு, அப்பா இனி எந்த சோப்பு போட்டாலும் இது போகாதுப்பா அப்படின்ற அளவுக்கு அழுக்கு இருக்கா இல்லையா? என்னங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த மனுஷனை கண்டிப்பாக, அப்பா இவனை பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ற அளவுக்கு மக்கு இருக்கானா இல்லையா? இந்த வியாதியை குணமாக்க முடியாத அளவுக்கு வியாதி முத்தி போச்சுப்பா, மருந்து இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு வியாதி முத்தி போன இருக்கா இல்லையா? ஆனால் அதுக்கு இப்போ நான் எதிராக சொல்கிறேன், தேவனுடைய நீதியை அழிக்க முடிகிற அளவுக்கு மனிதனுடைய அநீதி இல்லவே இல்லை. நான் சொல்றது மனிதனுடைய அநீதினால தேவனுடைய நீதியை அழிக்க முடியாது. தேவனுடைய நீதியை நாம் விளங்க பண்ணுகிறோம். சரியா? 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். நான் மனுஷர் பேசுகிற நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், அப்படி நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுகிறது. தட் மீன்ஸ் தேவனுடைய நீதிக்கு எந்த பாதிப்பும் வராது. தேவ நீதியினால் சுத்தமாக்கப்படாத அநீதி என்று ஒன்றும் கிடையாது. தேவனால் மன்னிக்க முடியாத அளவுக்கு யாராலும் பெரிய பாவத்தை செய்ய முடியாது. தேவனால் சுத்திகரிக்க முடியாத, சுத்தம் பண்ண முடியாத, புதுசாக்க முடியாத கொடுமையான பாவி, கொடுமையான அநீதி என்று இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய நீதி விளங்க பண்ணும். தேவனுடைய நீதி அவ்வளவு உயர்ந்தது. அதை மனிதனுடைய அநீதியோடு கம்பேர் பண்ணி பேசுகிறார். அதனால் உலகத்தில் வேணால் அந்த சோப்பு அழுக்கு துடைக்குதுன்றாங்க. நம்ம எல்லாருமே துணி துவைச்சி தான் அயன் பண்ணி ஷர்ட்டு பேண்ட்டுலாம் சாரி மற்ற காரியங்கள்லாம் போடுறோம். குளிச்சுட்டு தான் வரீங்க, துவைச்சிட்டு தான் வரீங்க. ஆனால் சில அழுக்கு பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஊற்று, இது என்னென்னமோ அதுக்கு சொல்கிறாங்க. ஆலா ஊற்று, மாலா ஊற்று. ஆலாவை ஊற்றுனாலும் அந்த கரை தான் சோத்துரும். ஆனால் தேவனுடைய நீதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அநீதிக்கு அங்கே இடமே இருக்காது. அல்லேலூயா. ஸோ தேவனுடைய நீதி நம்முடைய அநீதியினால் பாதிக்கப்படுகிறதில்லை. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனிதனுடைய நீதி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ தேவ நீதி என்ன அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். தேவனுடைய நீதி மனிதனுடைய பார்வையில், மனிதனுடைய நீதி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா அது அநீதியாய் காணப்படுகிறது. நான் சொல்கிறது பாருங்கள், மனிதனுடைய நீதி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா அநீதியாக இருக்குது, அநீதியாக தான் இருக்குது. அது இப்போ உதாரணமாக உண்மையாக இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறது, நன்மை செய்கிறது, கசப்பு இல்லாமல் இருக்குது, யாவரோடும் அன்பாக பழகிறது, இனிமையாக பழகிறது, இதெல்லாம் நல்ல குணமாக இல்லையா? நல்ல குணமாக இல்லையா? முதல்ல நல்ல குணம் மனிதனுடைய நீதி, கரெக்டா? இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா அநீதியாக இருக்குது. இப்போது மனிதனுடைய நீதியே தேவனுடைய பார்வையில் அநீதியாக இருந்தால் மனிதனுடைய அநீதி தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? இப்போ தேவனுடைய நீதியும் இப்போ மனிதனுடைய அநீதியும் தான் நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம். மனிதனுடைய நீதியே தேவனுடைய பார்வையில் அநீதியாய் காணப்பட்டால் மனிதனுடைய அநீதி தேவனுடைய பார்வையில் எவ்வளவு மோசமாய் காணப்படும்? சொல்கிறது புரியுங்களா? இது சொல்கிறதே புரியலைன்னா இதுக்கு மேலே சொல்ல போகிறது எப்படி புரியும்? அதனால் கர்த்தரே கிருபையாக இறங்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவனுடைய நீதி, சன்மார்க்க ஜீவியம் வாழ்கிறாங்க தானே உலகத்தில். ஏசு இல்லாமல் சன்மார்க்க ஜீவியமாக எத்தனையோ கிறிஸ்தவங்களை விட நல்லவங்க உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் நம்பினாலும் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இதுதான் சத்தியம், உண்மை. உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க, நல்லது செய்வாங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா ஏசு இருக்க மாட்டார். ஆமென். அப்போது தேவனுடைய நீதி என்பது மனுஷனுடைய பார்வையில் வேறு தான். மனிதனுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் மனிதனுடைய நீதியே அநீதியாய் காணப்படுகிறது. மனிதனுடைய நீதியே தேவனுடைய பார்வையில் அநீதியாய் காணப்படுகிறது. ஏசாயா 64வது அதிகாரம், அந்த 64வது அதிகாரம் எழுப்புதலை குறித்து பேசப்படுகிற ஒரு அதிகாரம். எழுப்புதலுக்காக அந்த அதிகாரத்தை எடுத்து அநேகர் பேசுவார்கள். அதில் 6வது வசனம் பாருங்கள். எழுப்புதலின் உச்சக்கட்டத்தை விவரிக்கும் அத்தியாயம் அது. அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. கந்தையை போல இருக்கிறதுன்னு சொல்லலை, அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதான் எங்களுடைய நீதி எல்லாம். எங்களுடைய நீதி எல்லாம், நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கான்? தேவனுடைய பார்வையில் கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். இலை நிரந்தரம் அல்ல, உதிரும். இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்காது, அவ்வளோதான். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு, எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இது என்ன சொல்ல வரேன், இந்த எழுப்புதலின் உச்சக்கட்டத்தை விவரிக்கிற அந்த 64வது அதிகாரத்தில் எப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருந்தால் எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட பரிசுத்தமே தேவனுடைய பார்வையில் அநீதியாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதியே தேவனுடைய பார்வையில் அநீதியாக இருக்குது. அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீதி என்பது என்னென்னா தேவனிடத்தில் இருக்கிற ஒன்று, வேறு எங்கேயும் உலகத்தில் எங்கும் கிடைக்காத, என்ன பண்ணாலும் கிடைக்காத. நீங்கள் என்ன தான் தான தர்மம் பண்ணாலும், என்ன தான் சுயமுயற்சியில் ஒடுக்கமாக இருந்தாலும், உபவாசம் இருந்தாலும், உருண்டாலும் பிறண்டாலும், மலைக்கு போனாலும், பாதத்தில் செருப்பு போடாமல் நடந்தாலும், எங்கே போனாலும் நீதி கிடைக்காது. நீதி தேவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஏசாயா 45:24-25, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். கர்த்தரிடத்தில் மாத்திரம் வந்து சேர்ந்தீங்கன்னா, அப்படி சொல்லி சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவன். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதி இருக்கிறது என்று சொல்லி தேவனிடத்தில் வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அதாவது தங்கள் முயற்சியினால், தங்கள் சுயக்கிரியினால், தங்களுடைய சுயத்தின் நன்மையினால் வருத்திக்கிட்டு நம்ம யாரும் நீதியாய் வாழ முடியாது. நீதி அதுவல்ல.
அப்போது அப்படிலாம் இருக்கக்கூடாதா பாஸ்டர்னா, அப்படிலாம் நம்ம வாழ்கிறதுனால நான் நீதியாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. அப்படி வாழ்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான், தப்பு இல்லை. பட் அதுதான் நீதின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்ட முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் நீதி அவரிடத்தில் இருக்குது. அந்த நீதியினால் நாம் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். 25வது வசனம், இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும், தேவ ஜனங்கள் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் அப்படின்னா, இஸ்ரவேல்னா யாரு? நாம தான், ஆவிக்குரியவர்கள் தான். அப்போ நாம தான், கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் தான் யாவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், மேன்மை பாராட்டப்படும். கிறிஸ்துவுக்குள் வராத சன்மார்க்க ஜீவியம் வாழ்கிற அத்தனை பேரும் யார் தான்? பாவிகள் தான், அநீதி தான். அவர்களுடைய நீதியெல்லாம் எப்படி தான் இருக்குது? தேவனுடைய பார்வையில் அநீதியாகத்தான் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையில் எவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்தாலும், உண்மையாக வாழ்ந்தாலும், நன்மை செய்து இருந்தாலும், யாருக்கும் தீமை செய்யாமல் தங்களை வருத்தி கொண்டு உபவாசம் இருந்து ஒடுக்கி சாப்பிடாம அப்படியே தவம் இருந்து, சிலரெல்லாம் மலையில் போய் தவம் இருப்பாங்க, பல வருடங்கள் தவம் இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்? முக்தி அடைய போகிறேன். 17 வருஷம் ஒரு சாமியார் மலையில் ஒத்த காலில் நின்றுட்டுருக்கார். ஒத்த காலில் 17 வருஷம் நிற்க முடியுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுறது. அது அந்த என்னன்னு கேட்டால், அவர் முக்தி அடைய விரும்புகிறாராம். எத்தனை வருஷமாக இருக்கேன்னு? 17 வருஷமாக இருக்கிறேன் நான். முக்தி அடைஞ்சிருவீங்களா தெரியல, முயற்சிக்கிறேன். ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செகண்டில் நாம் நீதியாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்குள் வருவதே நீதி. ஆமென். ஸோ இந்த நீதி இது இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் மட்டுமே உள்ளது. இஸ்ரவேலில் இருக்கிற யாவரும், கர்த்தருக்குள் வந்த யாவரும் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய சுய முயற்சியினால் நீதியாக்கப்பட்டதை உணர்ந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நீங்கள் 5வது அதிகாரத்தில் 6 முறை ஐயோ ஐயோ ஐயோன்றார். சுய நீதியினால் நடத்தப்பட்டான். தேவ நீதியை குறித்த வெளிப்பாடு இல்லை. 5வது அதிகாரத்தில் 8வது வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சுயநலம். 11, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். சுய இன்பம். 18, மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வண்டிலாக பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று, நான் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாக நடப்பிக்கட்டும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை நாம் அறியும்படி அதை சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. துணிகரம் இது. 20, 19, 20, தீமையை 21, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பெருமை, மேட்டிமை. 23, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. பண ஆசை. ஸோ இந்த காரியத்தெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? நீ உனக்கு பண ஆசை இல்லாமல் இருக்க முடியல, உனக்கு பெருமை இல்லாமல் இருக்க முடியல, நீ சுய இன்பம் தேடுற, நீ சுய கட்டுப்பாடு இல்லை, துணிகரம் இருக்குது, அதனால் நீ உனக்கு ஐயோ ஐயோ ஐயோ. அப்போ சுய கட்டுப்பாடு இருந்தால், பெருமை இல்லாமல் இருந்தால், சுய இன்பம் இல்லாமல் இருந்தால், துணிகரம் இல்லாமல் இருந்தால், முரட்டாட்டம் இல்லாமல் இருந்தால் அது நீதின்னு இவர் நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஐயோ ஐயோ போடுறாரு. 6வது அதிகாரத்தில் 5, 6, 7, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் அசுத்த உதடுகளின் நடுவில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அசுத்த இப்போ இவ்வளோ நேரம் ஐயோ ஐயோன்னு மற்றவங்களுக்கு சொன்னார். காரணம் அந்த சுய நீதியினால் நடத்தப்பட்டதுனால
அவங்க கையில் அவங்க வாழ்க்கையில் நீதி இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஐயோ 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 ஐயோன்னு சொன்னார். இப்போ இவர் நீதியாக வாழ்கிறன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஐயோ சொன்னவர் இப்போது தேவனோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்தா, தேவ பிரசன்னத்தில் பார்த்தா, ஐயோ நான் அதமானேன். அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்ட்டு 6வது 7வதுல. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் நீ, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. ஆமென். ஸோ பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி அந்த நாவை தொட்டதுனால, அப்போது அந்த நீதி என்பது பரலோக மெட்டீரியல்ன்றது விட அதுக்கும் மேலே பரலோக காரியம். அது நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சாதான் அது நீதியே ஒழிய மற்றபடி நீதி எதுவுமே கிடையாது. சரியா? தவம் இருக்கிறது, ஒருத்தல் இருக்கிறது, எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது. சிலர் கிறிஸ்தவங்களே கூட சில புண்ணிய ஸ்தலங்கள் எருசலேமுக்கு போகணுன்றாங்க. எருசலேமுக்கு போனால் புண்ணிய ஸ்தலம் இல்லை, அது அங்கேருந்து தண்ணி வாங்கி குடிச்சா அது இருக்கிற மோசமான தண்ணி அதுதானா. ஏன்னா அதாவது எனக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் சிலர் இருக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீதி என்பது கிறிஸ்துவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது, தேவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீதியை உங்களால் சம்பாதிக்க முடியாது, முயற்சி செய்யாதிருங்கள். நீதியை நம்மால் சம்பாதிக்க முடியாது. நீதியை சம்பாதிக்கிறதா இருந்தால் தேவன் நமக்கு தேவையே இல்லை. ஆமென். அது எப்படி இருக்குன்னா, இந்த வழுக்கு மரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய கொம்பு, அது ஒரு பந்தயம் மாதிரி வைப்பாங்க. இந்த பொங்கல் நாட்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் உரி அடிக்கிறதுல வழுக்குத்தூணை அப்படி நிறுத்தி வச்சுட்டு அதுக்குள்ளார எண்ணெயை ஊற்றி அதில் ஏற சொல்லுவாங்க. அந்த கிரீஸை தடை விட்டு ஏறவர் உருன்னு வழிக்கிடும். நான் ஒழுங்காக கட்டுப்பாடோடு இருக்க போகிறேன், நான் எந்த பொண்ணையும் பார்க்கவே மாட்டேன், அப்படியே போவார், பொண்ணை தான் இடிப்பார். அது சுயமுயற்சியினால் நீங்கள் ஏறுறது, எண்ணெயை நல்லா ஊற்றி அந்த வழுக்கு மரத்தில் ஏறுறதுக்கு முயற்சிப்பதாகும். உங்களால் ஏறவே முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நேராக ஒத்துக்கணும், என்னுடைய சுயமுயற்சியினால் என்னுடைய கட்டுப்பாட்டினால் முடியாது. ஆவியானவரே, நீங்கள் எனக்கு ஒத்தாசை தரணும், உம்முடைய நீதியை நான் சார்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய நீதியும் மனிதனுடைய அநீதியும் ஒப்புமைப்படுத்தி ஒரு கேள்வி எழுப்பி தேவனுடைய நீதி எவ்வளவு பெருசு என்பதை காண்பிக்கிறதற்காக பவுல் இங்கே பேசுகிறார். ஆமென். அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 30 அதிகாரம் 30-31, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். ஆமென். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான கிறிஸ்துவே நீதி. ஆமென். கிறிஸ்துவே நமது நீதியை ஒழிய வேற எதுவும் நம்முடைய நீதி ஆக முடியாது. கிறிஸ்துவே நமது நீதி. ரோமர் 3வது அதிகாரத்தில் இந்த நீதியை குறித்து பாருங்க, 20, 21, 22. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு, ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதிமானாக்கப்படுறதில்ல. கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை சரியா 100க்கு 100 ஃபாலோ பண்ணிட்டா நீதிமானாக்கப்படுவாங்களான்னா கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எதுக்காகனா, உன்னால் ஃபாலோ பண்ண முடியாது என்பதை நீ ஒத்துக்கொள்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. கரெக்டா? நியாயப்பிரமாணத்தை உன்னால் ஃபாலோ பண்ணவே முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு என்னதான் வந்துச்சு? பாவத்தை அறிகிற அறிவு கிடைச்சதே ஒழிய வேற எதுவும் இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டெஸ்டிங் லெபார்ட்ரி. இப்போ நமக்கு வியாதி இருக்குது, பிபி இருக்கா, உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்லை, இருக்குது. ஆனால் இருக்குது இல்லைன்றது எப்படி தெரியும்? லெபார்ட்ரிக்கு போய் பிளட்டை கொடுக்கணும். பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு அது என்ன சொல்லும்?
அந்த ரிசல்ட் சொல்லும், ஆனால் தீர்வு லெபார்ட்ரி கொடுக்காது. கிளினிக்கு போகணும், டாக்டரை பார்க்கணும், அவர் தான் மெடிசன் கொடுப்பார். நியாயப்பிரமாணன்றது லெபார்ட்ரி மாதிரி. நீ போய் செக் பண்ணலாம் பாவம் இருக்கா இல்லையான்னு. இருக்குதுங்க, இது எப்படிங்க நீக்கணும்? அது என்கிட்ட இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தில் இல்லைங்க, அது நீ ஆண்டவர்கிட்ட தான் போய் ஆகணுங்க. டாக்டர் அவர் தான். இல்லையா? இப்போ நியாயப்பிரமாணத்தில் அப்போ பாவம் லெபார்ட்ரி தான். நம்ம லேப்லேயே போய் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த மாதிரி நினச்சிக்கிறது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், டாக்டர் தான் எழுதி கொடுப்பார் லேபுக்கு போயிட்டு வான்னு. போயிட்டு வந்துட்டு திருப்பி நீங்கள் டாக்டரை பார்க்கணுமா வேணாமா? டாக்டரை பார்த்தா தான், ஆஹா உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு சுகர் இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு பிபி இவ்வளோ இருக்குது, உங்கள் பிளட்டில் இவ்வளோ இது இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது இப்படி இந்த இதை மாத்திரை எடுங்க, இதை எடுங்கன்னு மருத்துவம் அவர் தான் கொடுப்பார். அதனால் நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் மருத்துவமே கிடையாது. சொல்லும், டெஸ்ட் பண்ணி சொல்லும் உனக்கு இருக்குது இல்லை, அவ்வளோதான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அஃப்கோர்ஸ் அது தேவையா? தேவைதான், தேவைதான். அது இருந்தால் தான் அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போக முடியும். அதனால் அப்போ நீ சில நினச்சா நியாயப்பிரமாணத்தையே கை கொண்டா சுகம் வேணும். நியாயப்பிரமாணம் பாவம் இருக்கா இல்லையான்றது தெரியும். நீ சட்டத்தை மீறலையான்றது எப்படி தெரியும்? இப்போது டிராஃபிக் ரூல்ஸு எல்லோ லைன் போட்டிருக்காங்க, நடுவில் ஒரு கோடு போடுறாங்க, அதுதானே எல்லோ லைனு. இந்த எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது இல்லை? என்னங்க நான் போய் சொல்கிறேன்னா இல்லை தப்பு? எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. அந்த லைன் போடலன்னா என்ன ஆகும்? எப்போ போகணும் எப்போ போகலன்றது அதனால தான், அது தெரியறதுக்காக தான் அந்த லைனே போட்டுக்குது. நீ போனியா இல்லையா? திடீர்னு சில நாளில் வரும், நீங்கள் அந்த சிக்னலில் நிற்கும் போது இந்த லைனை கிராஸ் பண்ணி நின்னீங்க ஃபைனுன்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் சம்டைம்ஸ் வரும். நான் எங்கே போய் நின்று அதெல்லாம் நிற்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே அங்கே கேமரா என்ன சொல்லும், இந்த பார் எப்படி லைனில் கிராஸ் பண்ணி நின்ன பாரு. அப்போ அந்த லைனு போட்டிருந்தனால தான் நீ கிராஸ் பண்ணலையான்னு. அதே தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் சொல்லுது இருந்தியா இல்லையா அப்படின்னு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அதனால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்ல வருது, எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அது உன்னால் பின்பற்ற முடியாதுப்பா, நீ ஆண்டவருடைய நீதியை தான் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அப்படி தான் அப்படின்றத நீ ஆமலாக புரிஞ்சு தேவனுடைய நீதியை சார்ந்து வாழ்வதற்காக அது கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவே நம்ம நீதியானார். 21 இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அந்த நீதி என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் வருகிற தேவ நீதி தான் அந்த நீதி. ஆமாம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் அந்த நீதி நமக்கு கிடைக்குது. எப்படின்னா, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசம் அது ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லை, சின்னவன் பெரியவன் இல்லை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் தேவ நீதி வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா. ஆமென், ஆமென். 25-26 தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் நீதிமான்களாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். கிருபாதார பலியா உலகம் தோன்றின காலத்திலிருந்தே பாவங்களை குறித்து தேவன் பொறுமையாக இருந்ததை அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதன் மூலமாய் தேவ நீதியை நாம் அறியவும் பெற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ளவும் தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவே நம்முடைய நீதியாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீதியாக இருக்கார். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் யாரும் நீதிமானாக்க முடியாது, படுறதில்லை. கலாத்தியர் 2:21 அப்படிதான் சொல்லுகிறது. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால், நீதியானது நியாயப்பிரமாணத்தை சரியா பின்பற்றுவதனால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நல்லவராக வாழ்ந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே, மரிக்காமலே இருந்திருக்கலாமே, நல்ல போதனைகளை சொல்லி அப்படியே உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே. ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்?
இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? நாம் நீதியாகும்படிக்கு அவர் மரித்தார். ஆமென். இயேசு மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. உலகத்தில் வந்து நல்லவராக வாழ்ந்து நல்ல நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்து அநேக அற்புதங்களை செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கப்பா, பின்பற்றுங்கப்பா, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பரமேறி போயிருக்கலாமே, மரிக்காமலே அப்படியே போயிருக்கலாமே. ஏன் அவர் சிலுவைக்கு போக வேண்டும்? சிலுவைக்கு ஏனென்றால் நாம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, நீதி கிடையாது. அதை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம். ஆமென். பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். ஆமென். பாவம் அறியாத அவரை என்ன ஆக்கிட்டாரு? நான் எதற்காக? நமக்காக தான். யாருக்காகன்னு கேட்கல, எதற்காகன்னு கேட்டேன். நாம் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இதை நம்புவாங்க. ஆனால் நீங்கள் நீதி ஆயிட்டீங்களா? அவ்வளோலாம் நீதி இல்லை, அப்படிலாம் இல்லை. அதாவது கவனிங்க, பாவம் அறியாத அவரை பாவமாக்க முடியுமானால் நீதி அறியாத உங்களை நீதியமாக்குறதும் ஒரே செயலில் தான் நடந்துச்சு, சிலுவையில் தான் நடந்துச்சு. சிலுவையில் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. சிலுவையில் என்ன ஆயிடுச்சு? பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார், நீதி அறியாத நம்மை நீதிமானாக்கினார். ஆமென். கத்தோலிக்க பின்னணியில் விசுவாச பிரமாணத்தில் இது சொல்லுவாங்க, பாட்டு, மனிதனை புனிதனாய் மாற்றிடவே புனிதராம் இயேசு மனிதரானார். மனிதனை புனிதனாய் மாற்றிடவே புனிதராம் இயேசு மனிதரானார். விசுவாச பிரமாணம். அப்போது என்ன சொல்ல வரேன்? அப்போது திருப்பி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும். அப்போ ஒன்று அதை நிறுத்துங்க, இல்லாத இதை நிறுத்து. சரியா? இதையும் சொல்லுவாங்க, இதையும் சொல்லுவாங்க. நம்ம பாவம் அறியாத நம்ம நீதிமானாய் கர்த்தர் மாற்றிட்டார். எப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டதெல்லாம் நாம் அவருடையக்குள் நீதியாக்கப்பட்டோம். கிறிஸ்துவே நம்முடைய நீதி. எதுக்கு இதை சொல்கிறேன்? இந்த உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு, அந்த நீதியாக்கப்பட்டோம் என்கிற உணர்வோடு கூட வாழ்ந்துட்டிங்கன்னா அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டு தாழ்மைப்பட்டு தொடர்ந்து பாவத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் நாம் நீதியாக்கப்பட்டோம். அவர் நீதி, நமது நீதி அநீதியை எவ்வாறு விளங்க பண்ணிட்டு அப்படின்னா, தேவன் நமது அநீதியாகிய ஆடையை தோய்ச்சி தரல. அல்லேலூயா. நமது ஆடையை தேவன் நல்லா வாஷ் பண்ணி நமக்கு தரல, ஆடையே மாற்றிட்டார். அநீதியின் ஆடையே மாற்றிட்டார். ஆமென். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நம்மை சுத்திகரிப்பதற்கு, நமது அநீதியை நீக்குவதற்குல நமது. அப்போ தேவன் அநீதியை தொடாமல் நம்மை தொடுகிறார். புரியுதா இல்லையா? தேவன் எதை தொடலை? அநீதியை தொடலை, நம்ம தொடுறார். நம்முடைய வாழ்க்கையில் அநீதியெல்லாம் இருக்குது. அநீதி அப்படியே ஆடையை மாற்றிட்டு நம்மை சுத்திகரிக்கிறார். ட்ரெஸ்ஸை ஒண்டி மாற்றி விட்டா திருப்பி அழுக்கு தானே. குளிக்காமலே இருக்கிறான். குளிக்காமல் இருக்கிறவன் அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கிறான். கவனிங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கவன் ட்ரெஸ்ஸை ஒண்டி மாற்றி விட்டு உண்ண முடியுமா? அவன் குளிக்கணுமானவா? குளிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அந்த அநீதியை தொடலை, நம்மை தொடுகிறார். ஆமென். உங்கள் அநீதி, ஐயோ நான் இவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டேன், நான் இவ்வளோ விபச்சாரம் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ இது பண்ணிட்டேன், நான் இவ்வளோ தீங்கு பண்ணியிருக்கேன், இத்தனை கொலை பண்ணியிருக்கிறேன், நான் அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கேன், நான் அவ்வளோ பெரிய உங்கள் அநீதியெல்லாம் இங்கே கேட்கல. இல்லையா? உங்கள் அநீதி இன்னும் கூட அடிக்கிக்கினே போ. உலகத்தின் மொத்த அநீதியும் ஒரு பக்கம் வச்சுட்டிங்கன்னா சோத்திரம், தேவனுடைய ஒரு இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த க்ஷணத்திலே அவன் நீதிமான் ஆகிறான்.
சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும். இன்னும் இவ்வளோ கொலை பண்ணுவார், ஆண்டவர் ஒன்று மன்னிப்பாரா? ஆண்டவர் தயாளனாக இருக்க நீ ஏன் வன்கண்ணனாக இருக்கிறாய்? ஆண்டவர் இரக்கமாக இருக்கும்போது நீ ஏன் சுருக்கமாக இருக்கிறாய்? ஆண்டவர் மன்னிக்க தயப்பெருத்தவராக இருக்கும்போது நீ கசப்பை வளர்க்கிற கலையாக ஏன் நீ காணப்படுகிறாய்? அவ்வளோதான். இதுதான் ஆண்டவருடைய குணம். அவருடைய நீதி அப்படி தான் விளங்க பண்ணுகிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளுக்கு பாவம் செஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ட்ரெஸ், இது அவங்க ஓன் மேக்கு. இதுதான் சுயநீதி, அத்தி இலை மார்க்கம். இதுதான் அவங்க ஓன் மேக்கு. இப்போ நம்ம பாவம் மன்னிப்பு, பாவ சங்கீர்த்தனம் கேட்பாங்க. நான் கத்தோலிக்க பின்னணினால அதை சொல்கிறேன். முட்டி போட்டு ஃபாதர் நேற்று கூட போய் பேசிட்டேன் ஃபாதர், திருடிட்டேன் ஃபாதர், இது பண்ணிட்டேன் ஃபாதர். சரி, 3 பரலோகம் மந்திரமோ 2 இதுவும் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போ. இது 3 பரலோகம் மந்திரம் சொன்னால் இந்த பாவம் நீங்காது. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஃபாதர் திருட்டேன் ஃபாதர், அவர் உள்ளே நினைப்பார் நான் கூட தான் திருட்டேன். அவர் எங்கே போய் கேட்பார். அதனால் ஏன்னா எங்கள் ஃபாதர்கிட்ட நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லக்கூடாது, வேண்டாம், விட்டுலாம், நிறுத்திடலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருப்போம். அவர் என்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் வரணும். அதனால் அதான் சொல்கிறேன். இப்போ நீதி நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுனால அது ஒரு செயல்கள் செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யுங்க, நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க, பாவ மன்னிப்புக்கான பிரயாசத்தானேன்னா இப்படி செய்யுங்கன்னுவாங்க. இதெல்லாம் அத்தியிலை மார்க்கம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? அத்திலை எடுத்து தங்களுக்கு ஒரு ஆடையை தரித்து கொண்டார்கள். தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை அவங்களே உண்டு பண்ணிக்கிட்டாங்க, வெக்கத்தை மறைக்கிறதுக்கு. அது அஃப்கோர்ஸ் பாவங்கள் என்ன பண்ணணும்? மூடப்படணும். பாவம் சங்கீதம் 32:1, எவனுடைய பாவங்கள் கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். பாவங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், பாவம் மூடப்படணும். பாவம் என்ன பண்ணணும்? கவர் ஆகணும். அப்போ இங்கே ஆதாம் ஏவாள் தங்கள் பாவத்தை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அத்தியிலை வச்சு தச்சுக்கிட்டாங்க. அத்தியிலை வச்சு நீ மூடினா பாவத்தை எவ்வளோ நாளுக்கு? வெயில் 2 நாள் கழிச்சு வெயில் சுருன்னு அடிக்கும். இல்லை அது தண்ணி இல்லாதனால அது காஞ்சி போயிடும். காஞ்சி போயிடுச்சுன்னா அதான் சொல்கிறார்ல ஏசாயா 64:6, எங்கள் நீதியெல்லாம் இலைகளை போல உதிருது. 64:6 வாசிங்க. ஏசாயா மறுபடியும் ஏசாயா 64:6, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு நாங்கள் இலைகளை போல என்ன பண்ணுறோம்? உதிர்றோம். அத்தியிலை மார்க்கம் உதிரும், நிற்காது. நீ அத்தியிலை மார்க்கம் 2 நாளுக்கு பரிசுத்தமாக இருப்ப, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெக்கத்தை மறைப்ப, பாவத்தை மூடு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? ஸோ பாவம் என்ன பண்ணணும்னா நிரந்தரமாய் மூடப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ பாவம் நிரந்தரமாய் மூடப்பட வேண்டும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் அத்தியில தைச்சோன்னு அதை ஆல்ட்ரு பண்ணி, அந்த ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரு பண்ணி, இல்லைப்பா இந்த பக்கம் இப்படி கட் பண்ணுப்பா, இது இப்படி கட் பண்ணுப்பான்னு ஆல்ட்ரு பண்ணல, ஆடையே மாற்றிட்டார். 21 அது வசனம் 3:21, ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேற ட்ரெஸ்ஸே போட்டு விட்டார். அல்லேலூயா. தோல் உடைனா மிருகத்தினுடைய தோல். அப்போ மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு, மிருகம் ரத்தம் சிந்திருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நீதி ஆகிய சால்வை நமக்கு நிரந்தரமாய், தோலுட நிரந்தரமான ஆடை. அல்லேலூயா. வெயிலானாலும் மழையானாலும் பழசானாலும் நிரந்தரமாக இருக்கும். இயேசுவின் நீதி நிரந்தரமானது. நம்முடைய சுயமுயற்சி வீணானது, தற்காலிகமானது, ரொம்ப சுருக்கமானது. நீயா கட்டுப்பாட்டுக்குள்ளே நீதியாக வாழணும்னு நினச்சா அது முடியவே முடியாது. தேவன் உதவி செய்யாதால் ஒழிய.
ஆமென். ஸோ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது தேவன் நமக்கு நீதியை தருகிறார். இது அழகாக மத்திய 22வது அதிகாரத்தில் ஒரு ஓமையின் மூலமாக சொல்கிறார். ஒரு கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்குது. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூப்பிட்றார் ராஜா. ராஜா கூப்பிட்டப்போ சிலரெல்லாம் அந்த அழைத்தவர்களே போட்டு அடித்து சாவடிச்சிட்டான். உடனே அது கோவம் வந்து தெருவழிகளில் 8வது வசனத்தில் வாசிங்க, 22 8லேருந்து 13 வரைக்கும். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி 22 கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற வழி சந்தியிலே தெருவில் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும், அப்ப வழிகளில் யாரெல்லாம் பார்த்தாங்க? நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கல்யாண சாலை இப்போ நிறைஞ்சிருச்சு. யாரால நிறைஞ்சிருக்கு? நல்லார் பொல்லார். அவன் வழி சந்தியில் பிச்சைக்காரன், எல்லாம் நல்ல வந்தவன் போனவன் இருந்தவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி யாராக இருந்தாலும் சரி, நானும் வந்துடுறேங்கன்ட்டு ஓடியான்ட்டான். நல்லார் பொல்லார் எல்லாரும் நிறைந்திருந்தது. 11 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கு. ராஜா அதை பார்க்க பவனி வருகிறார். வந்தபோது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை எப்படியா நீ இதுக்குள்ளார வந்த? அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஏன்னா பேசுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்றும் தெரியல, அமைதியாக இருக்கிறான். அப்போது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஆமென். அந்த கல்யாண விருந்து சாலையிலே ராஜா கொடுக்கிற அந்த வஸ்திரம் தான் நீதியின் வஸ்திரம். ஆமென். அந்த நீதியின் வஸ்திரம் இல்லாமல் கவனிங்க, ராஜாவுடைய விருந்தில் நம்ம பங்கெடுக்கவே முடியாது. கல்யாண வஸ்திரம் தரித்திராது. ஏன் அவன் கல்யாண வஸ்திரம் தரிச்சல? அவன் கல்யாண சாலைக்குள் வர எல்லாருக்கும், நல்லார் பொல்லாருக்கும் எல்லாருக்குமே நீதி அந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் வாங்கிட்டு வந்து அந்த கல்யாண இதுக்குள்ளே போகிறாங்க. இவன் மட்டும் வாங்கலை, இவன் மட்டும் இல்லாமல் ஓடியாந்துட்டான். ஏன் வாங்கலை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வாங்கியிருக்கல? அதை ஒரு பொருட்படுத்தலை. அதுக்கு மேலே இவருக்கு அந்த விருந்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலே இவருக்கு ஆசை வந்துச்சு. வழிய வஸ்திரம் வந்தால் தான் அதுக்கு தகுதி கிடைக்கும்பா அப்படின்றது இல்லை. இவருக்கு நீதியின் மேலே ஆசை இல்லை, விருந்தின் மேலே ஆசை. ஆமென். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நீதியின் சால்வை தரித்து கொள்வதில்லை. நிறைய பேருக்கு பாருங்கள், இயேசு வேண்டாங்க ஆனால் ஆசீர்வாதம் வேணுங்க. இயேசு வேண்டாம், ஆசீர்வாதம். நீதியின் சால்வே வேண்டாங்க ஆனால் அந்த விருந்தில் வைக்கிற சிக்கன் 65, அது மட்டன், அந்த பாயா, அந்த குருமா, அந்த சேர்வா சேராதவா எல்லாம் வா. எதுக்கு சொல்ல வரேன்? கவனிங்க, நீதியின் சால்வை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் தேவனோடு கூட விருந்தில் நம்ம பங்கெடுக்கவே முடியாது. இவன் ஏன் தரித்தில்லைன்னா, பழைய வஸ்திரம் இதுவே போதும்பா, என்னுடைய நீதியே என்னது ஓகே. அவங்களாம் தான் நல்லார் பொல்லாரெல்லாம் இருக்காங்களே, அவங்க தான் அழுக்காக வந்துக்கிறானுங்க. நான் அப்படி இல்லை, நானே குளிச்சுட்டு நானே ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்கிறேன். என் ட்ரெஸ்ஸே நல்லா நீட்டாக இருக்குது. நல்லார் பொல்லார். அல்லேலூயா. வந்ததில் யார் நல்லாரா இருப்பான் அவன். ஏன்னா அவங்க தான் பிச்சைக்காரங்க, அவங்க தான் அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கானுங்க, அவங்களுக்கு தான் புது ட்ரெஸ்ஸு. என் ட்ரெஸ்ஸே எனக்கு சூப்பர் ட்ரெஸ் தான், எனக்கு ஒன்றும் புது ட்ரெஸ் தேவையில்லை அப்படின்னு சுயமுயற்சியில் வாழ முயற்சிக்கிறவன் தான் இந்த வஸ்திரம் தெரியாதவன். அதனால் எனக்கு தேவை நோ 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 எல்லாரும் வஸ்திரம் தரிக்கணும். ஆமென். எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இது வேண்டாம். வரப்போக ஆபத்தை குறித்து அறியல. இந்த ட்ரெஸ் இல்லைன்னா எங்கே விருந்தில் உட்கார முடியாது. மாத்திரம் இல்லை, பால்கடிப்பு, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற பாதாளத்தை தள்ளப்படுவீர்கள் என்ற அறியாமை. நீதியின் வஸ்திரம் இல்லைன்னா அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இதில் போய் தள்ளப்படுவீர்கள். அது தெரியல. அந்த
வரப்போகிற ஆபத்தை குறித்து அறிவில்லை, இருக்கிற ட்ரெஸ்ஸே போதுன்னு நினச்சிக்கிட்டான். அவனுக்கு அங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேலே தான் கண்ணே ஒழிய இந்த நீதியின் சால்வை வஸ்திரத்தை குறித்த அவசியத்தை புரியாமலே இருந்துட்டான். அவனுங்க நீதியின் சால்வை நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்கப்படும் போது நமக்கு நீதியின் சால்வை தருகிறார். அவன் அது தேவனுடைய மனிதனுடைய அநீதி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தேவனுடைய நீதியை கர்த்தர் அங்கே விளங்க பண்ணுகிறார். அது தேவனுடைய நீதி மாறாது, அதனுடைய குணம் குறையலை, அதன் வீரியம் குறையலை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்போது தூர தேசத்துலேருந்து தூரமாக இருந்து வரும்போதே அப்பா ஓடி போய் அணைச்சிக்கிட்டார், கட்டி பிடிச்சார், முத்தம் கொடுத்தார். அவன் பாவ மன்னிப்புலாம் கேட்குறான். அப்போ அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க இவனுக்கு உடுத்தி. அல்லேலூயா. அவனுக்கும் கவனிங்க, ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணலை, வேற ட்ரெஸ்ஸு தான் கொடுக்குறார். திரும்பி சொல்கிறேங்க, ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ண மாட்டார். அநீதியின் ஆடையை கர்த்தர் ஆல்டர் பண்ணி அல்லது துவைச்சி தரமாட்டார், ட்ரெஸ்ஸையே மாத்துறார். தேவன் கொடுக்குற ட்ரெஸ்ஸு நாமளாக தயாரிக்கிற ட்ரெஸ்ஸை விட, நம்மளாக பார்க்குற ட்ரெஸ்ஸை விட பல ஆயிரம் மடங்கு சிறந்தது. அல்லேலூயா. நிரந்தரமானது, நிச்சயமானது. இவனுக்கும் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள். இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்போது உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஸோ மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆக்சுவலாக இது ஒரு நல்ல முன்மாதிரி இல்லை, ஆனால் இதுலேயும் நமக்கு ஒரு பாடம் இருக்குது. யாக்கோபு ஏசா வாழ்க்கையில் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு யாக்கோபு குறுக்கு வழியில் அவங்க தாய் அனுப்பிச்சி வைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரியவங்கிட்ட யாக்கோபு ஏசா கிட்ட சொல்கிறான், நீ வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இவன் வேட்டையாட போயிட்டான். அந்த இடைவெளியில் தாய் ரெபேக்கா யாக்கோபு கிட்ட சொல்கிறான், நீ அன்ன வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக்கிட்டு நீ போ அப்படின்றான். 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை, மூத்த மகனாகிய அல்லேலூயா அண்ணனுடைய ட்ரெஸ்ஸு அதை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி 27க்கு வந்துருங்க. அவன் கிட்ட போய், யாக்கோபு ஈசாக்கு கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை யாக்கோபு மோந்தார். அல்லேலூயா. எதை மோந்தாரு? வஸ்திரம். யாருடைய வஸ்திரம்? அண்ணனுடைய வஸ்திரம், ஏசாவின் வஸ்திரம். நமக்கு மேலே இருக்கிற வஸ்திரம் இயேசுவின் வஸ்திரம். அல்லேலூயா. நம்ம அண்ணன் இயேசுவின் வஸ்திரத்தை நாம் உடுத்தி இருக்கிறோம். அதை ஆண்டவர் மோந்து பார்த்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல். எதை மோந்து பார்த்து? நீதியின் சால்வையை மோந்து பார்த்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை மோந்து பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் நீதியின் சால்வை எவ்வளோ முக்கியமான. அடுத்தது 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தருவாராக. ஆமென். தேவ நீதி விளங்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய அநீதி தடை செய்ய முடியாது. தேவ நீதி அங்கே நிலைநாட்ட முடியாதபடிக்கு மனிதனுடைய அநீதி தடை செய்ய முடியாது. ஆமென். தேவ நீதி அவ்வளவு சிறந்தது, கர்த்தருக்கு அவ்வளவு மேன்மையானது. இப்போ ஆக்சுவலாக ஈசாக்கு யாரை தான் ஆசீர்வதிக்கணும்னு ஆசை? ஏசாவை தான் ஆனால் யாரை தான் ஆசீர்வதிச்சாரு? ஏன்? அவன் விரும்பி தெரிஞ்ச ஆசீர்வதிச்சான். பட் அந்த வாசனையை, வஸ்திரத்தின் வாசனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதியின் வஸ்திரம் நமக்கு இருக்கும்போது அந்த வாசனையை மோகந்த கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களை நம்மை மாற்றுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து நமது நீதியை விரித்தவுடனே நாம் கரைத்தரை அற்றவர்களாகி விடுகிறோம். ஆமென். கரைத்தரை அற்றவர்களாக மாறி விடுகிறோம். கரையும் இல்லை, ரிங்கிளும் இல்லை, கரையும் அழுக்கும் இல்லை, அப்படியே நீட்டாக இருக்கும். அதுதான் நீதியின் சால்வை. ஸோ இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதி. அந்த நீதியின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது நீதியின் சால்வை வந்த பிறகு கவனிங்க, ஒரு செகண்டில் பிச்சைக்காரன் பிள்ளையாக மாறி பிரபுவாக மாறிடுறான்.
தெருவில் இருந்தவன் என்னப்பா வேலை செஞ்சுட்டு இருந்த? ஐயோ தெருவில் பிச்சை எடுத்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? ராஜாவின் விருந்து சாலையில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. வந்த வாழ்வை பாருங்க. அல்லேலூயா. பிச்சைக்காரனுக்கு வந்த வாழ்வை பாருங்க. இப்போ பிரபு ஆகிட்டார். ராஜாவோடு கூட பந்தி இருக்கணும்னா சும்மா இல்லைங்க. எல்லாருக்கும் பந்தியெல்லாம் இருக்க முடியாது. அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றவங்கள தான் அந்தந்த இடத்துல உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு பந்தி கொடுப்பாங்க. அப்போது பிச்சைக்காரன் பிள்ளையாக மாறி பிரபுவாக மாறிட்டான். தெரு வீதியில் இருந்தான். எங்கெங்க இருந்தால் தெரு வீதியில் இருந்தான். இப்போ ராஜாவின் விருந்து சாலையில் பிரதான விருந்தினராய் மாறிவிட்டான். ஆசீர்வாதத்துக்கு தூரமானவன் நீதியின் சால்வை வந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிடுகிறான். சிறை கைதியாக இருந்தான் யோசேப்பு. பார்வோன் அழைக்கிறார்ப்பான உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வஸ்திரம் மாற்றப்பட்டது. அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் வஸ்திரம் அங்கே மாற்றப்பட்டு மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு உடுத்து வைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அவன் சிங்காசனத்துக்கு போயிட்டான். சிறை கைதியாக இருந்தவன் சிங்காசனத்துக்கு, வஸ்திரம் வந்தவொடனே சிங்காசனத்துக்கு போயிட்டான். ஸோ தேவனுடைய ஒரே அறையில் குடியிருக்க வேண்டுமானால், தேவனோடு ஒரே அறையில் குடியிருக்க வேண்டுமானால் தேவனுடைய நீதி இல்லாமல் குடியிருக்கவே முடியாது. ஆமென். தேவனுடைய நீதி இல்லாமல் நாம் தேவனோடு கூட குடியிருக்க முடியாது, தேவனோடு கூட பேச முடியாது. ஆமென். தேவனுடைய நீதி என்பது என்னன்னா, ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவனுக்கு முன்னாடி தைரியமாக நிற்கிறது தான் நீதி. நீங்கள் பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி நிற்பீங்க? உலகத்திலே மதிக்க பெரிய அரசாங்க அதிகாரி பார்த்தா எப்படி நிற்பீங்க? இப்போது வண்டியில் போகிறீங்க, ஒன்றும் இல்லை, சாதாரண வண்டியில் போகிறீங்க, ஹெல்மெட் போட்டுனுக்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, லைசன்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறார். கொஞ்சம் நடுக்கம் இருக்குமா இருக்காதா? எதுக்கு நிறுத்துறான்னு தெரியலையா? ஐயோ, டிராஃபிக் போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் தான். சோத்துறோம், இவருக்கே ஒரு நடுங்குறோம். ஆனால் கவனிங்க, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆளுகை செய்கிற தேவனுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், அதாவது பயம் இல்லாமல் என்றால் தேவனுக்கு பயப்படாமல் இல்லை, நான் சொல்கிறது தனியாக புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு பயப்படாமல் இல்லை. தேவனுக்கு பயம்ன்றது மரியாதை கலந்த பயம் ஒன்று இருக்குது, இன்னொன்று தப்பு செஞ்சதுனால வர்ற பயம் ஒன்று. அதை பற்றி நான் பேசலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கவும், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் தைரியமாக நிற்கக்கூடிய திறன் தான் அந்த நீதி. அந்த நீதி வந்ததும் சோத்திரம், குற்ற உணர்வு நீங்குது, தாழ்வு மனப்பான்மை நீங்குது, ஆக்கினை தீர்ப்பு நீங்குது. இந்த உணர்வோடு நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு சுத்தம் தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஏன் இல்லாட்டினா விழுந்து 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 தான் எந்திரிப்பீங்க. காரணம், இந்த நீதி, நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த வாழ்க்கை தான் தேவனுக்கு முன்பாக. ஸோ தேவனுக்கு முன்பாக ஆக்கினை, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருப்பதே தேவனுடைய நீதி. எபிலிட்டி டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் வித்தவுட் கில்ட், காண்டம்னேஷன் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி. ஆதாம் பாருங்கள், பாவம் செஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க? ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பயந்து ஒளிஞ்சு இப்படியே மறைஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு, பயம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி தேவனோட தைரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க, தினந்தோறும் சம்பாஷணை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது பேச முடியல, பயம் வந்துடுச்சு, குற்ற உணர்வு, நீதி தொலைச்சிட்டாங்க. அந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, பயம் நிறைந்தது தான் அநீதி. ஆமென். இந்த அநீதி எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய நீதியினால் விழுங்கப்படுது. அநீதி விழுங்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவனோடு கூட ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனோடு சீராக நடக்கிறது, தேவனுக்கு முன்பாக சீராக நடப்பது தான் தேவனுடைய நீதி. அதனால் நம்ம இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குல்ல, ரட்சிக்கப்பட்ட போது வந்த ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. ஆமென். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிச்ச உடனேயும் அவன் என்ன பண்ணான்? என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் சொல்லி அயலகத்தாரின் சிநேகிதரையும் கூப்பிட்டு அவன் சந்தோஷப்பட தொடங்கிட்டான்.
ஏன்னா எனக்கு கிடைக்க, நான் தொலைச்ச உடனே நான் கிடச்சிச்சு. தாவீது சொல்கிறான் சங்கீதம் 51, என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ரட்சிக்கப்பட்ட போது இருக்கிற அந்த பப்ளிங் இருக்குதே, ஒரு புது உற்சாகம் இருக்குது, சந்தோஷம் இருக்கே, அதை ஒரு நாளும் இழந்துடவே கூடாது. அது நீதினால் வருகிற உணர்வு. அது நம்ம என்ன அப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடணும். அவங்களோடு சேர்ந்துட்டிங்கன்னா நீங்களும் கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இதுதான் உங்களை நேராக பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நடத்த வைக்கும், பாவத்தை வெறுக்க வைக்கும், பரலோகத்தை பரவசப்படுத்த. இந்த சந்தோஷத்திற்கு பயந்து விடாதீர்கள், பழமையாகி விடாதீர்கள். இப்போதான் ரட்சிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து குதிக்க சமயம் பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவன் நீதி சால்வையை தரித்து கொள்வதே அனுபவங்களிலெல்லாம் சிறந்த அனுபவம். ஆமென். தேவ நீதியினால் நாம் தரித்து கொண்டிருப்பது தான் சிறந்த அனுபவம். மற்றவங்கள்லாம் அதை சுற்றி வருகிற அனுபவங்கள் தான். ஸோ தேவ நீதியால் நான் இருக்கிறேன் அப்படின்றது தான் நமக்கு மிக 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 முக்கியமான காரியம். ஸோ தேவ நீதியின் உணர்வு பரிசுத்தமாய் வாழ நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யும். சுயமுயற்சினால் அதை தேட முயற்சிப்பாதீங்க. திருப்பி சொல்கிறேன், சுயமுயற்சினால் அதை தேட முயற்சிக்காதீங்க. தேவ நீதியை விசுவாசிக்காதனாலையும் தேவ நீதியின் அறிந்து அதன்படி நடக்காதனால தான் தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறோம். ஆமென். சின் கான்ஷியஸ் என்கிற உணர்வோடு இல்லாமல் சன் கான்ஷியஸ் என்கிற உணர்வோடு வாழுங்க. அதுதான் தேவ நீதி. ஆமென். தேவ நீதி என்பது தேவனுக்கு முன்பாக தைரியமாக, தேவனது கிருபாசன தன்னில் தைரியமாக கிட்டி சேருவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அதனால் தேவனுடைய நீதி என்பது அதிகாரத்தோடு செயல்படுவது. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, டைம் ஆகிடுச்சு, குற்ற உணர்வே இல்லாமல் தான் வாழ்ந்தார். குற்ற உணர்வே. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னிடத்தில் குற்றம் ஒன்று என்று உங்களில் யாராயிலும் கண்டுபிடிக்க முடியுமான்னு சவாலான கேள்வியை கேட்டார். எதுக்கு சொல்ல வரேன், இப்படிப்பட்ட நீதியின் உணர்வினால் வாழ்ந்தவர் தான் அதிகாரத்தோடு இயற்கையை பார்த்து சொல்கிறார், காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. அப்படி சொல்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணுங்க. மரண வீட்டில் போய் லாசருவே வெளியே வா, தலித்தாகுமே எழுந்து வா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். பிசாசுகள் அங்கிருந்து நடுங்குதுகிறது. இந்த நீதிக்கு முன்பாக பிசாசுகள் நடுங்கும். நம்முடைய பக்தி, நம்முடைய இதெல்லாம் இல்லைங்க, தேவ நீதியினால் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு இருக்குதே, அதுதான் அதிகாரத்தோடு. ஹல்லேலூயா. இப்போது இந்த சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க, அது என்னது ஸ்பைடர்மேன், அப்புறம் இன்னொன்று பேட்மேன். ஸ்பைடர்மேன் அவர் என்ன பண்ணுவார், அவர் சாதாரண மனுஷனாக தான் இருப்பார், பேசினே இருப்பார். திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் செய்யணுன்னா அவர் ஒரு ஓரமாக போய் ஒரு ட்ரெஸ்ஸை போடுவார். என்ன ட்ரெஸ்ஸு? ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவர் என்ன பேர், பறப்பார். அதே மாதிரி தான் நீ நீதியின் ட்ரெஸ்ஸை போட்டேன்னு வச்சுக்கோ, பறந்துடுவேன். நீ முன்னாட வேற மாதிரி இருக்கும், நான் நீதிமான், அப்படியே எப்பவுமே இதே உணர்வோடு. அப்போ இந்த உணர்வோடு வாழணுன்னா இந்த அறிவு நமக்கு தேவை. ஆமென். ஸோ தேவனுடைய நீதியை மனிதனுடைய அநீதியோடு ஒப்பிட்டு, தேவ நீதி என்றென்றைக்கு மாறாது, அதை அழிக்க முடியாது, அது குறைச்சி மதிப்பிட முடியாது. அநீதி எல்லாம் மாறத்தக்கதாக தேவனுடைய நீதி விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரம். இது ஈவு, கிருபையாய் கிடைக்கப்பெற்ற ஈவு. அதனால் இந்த நீதியின் உணர்வினால் நம்ம வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி, ஆண்டவரே உமது நீதியை நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே உமது நீதியை, எங்களுடைய அநீதி ஆண்டவரே தகப்பனே அதை சிறுமைப்படுத்த முடியவில்லை. உம்முடைய நீதியே ஆண்டவர் வென்றுகிறது. கர்த்தாவே எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நீதியினால் நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய அநீதியை கழுவ முடியாதபடி, மாற்ற முடியாதபடிக்கு உம்முடைய நீதி குறைவு இல்லை. உம்முடைய நீதி சிறந்து விளங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழ எங்கள் சிந்தையிலே, செயலிலே, சொல்லிலே நான் தேவனுடைய நீதியை உடையவனாக இருக்கிறேன் என்கிற உணர்வோடு வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவர் மக்கள் பிரியமாய் நீதியின் கிரியைகளை நாங்கள் செய்ய, நீதியாக்கப்பட்டதனால் நீதியின் கிரியைகளில் நாங்கள் பிரயாசம் எடுக்க, பயிற்சி எடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய், இந்த உணர்வோடே வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் சுயமுயற்சினால் நீதியை தேடாதபடிக்கு, சுயமுயற்சினால் நீதியை நிலைநாட்டாதபடிக்கு, சுயமுயற்சினால் நீதியை விளங்க பண்ணாதபடிக்கு உம்மையே சார்ந்து ஆண்டவரே தகப்பனே முடிய நீதியின் உம்மிடத்தில் மட்டுமே நீதி இருக்கிறது என்பதை சத்தியத்தை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் உம்மையே சார்ந்து வாழ உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.